எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்பட்ட தமிழ் வருடமான விசுவாவாசு வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது மகர ராசி நண்பர்களுக்குன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாவாசு வருடத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள். குரு பகவான் பயிற்சி, குரு பகவான் அதிசார பயிற்சி, குரு பகவான் வக்கர பயிற்சி, உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கர பயிற்சி, வக்கர நிவர்த்தி, ராகு கேது பயிற்சி, இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிறைய உண்டு. பொதுவாகவே மகர ராசி நண்பர்கள் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க, ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு வழிகாட்டுதலாக இருப்பாங்க. மனசால் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல் காசு பணத்து மேலே இருக்காது. சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் 1000 பேர் இருந்தாலும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு மேலே வந்தவங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ஏராளம். அதுபோக ஆணாக இருந்தால் மன வாழ்க்கைக்கு அப்புறம் தானங்க எனக்கு மாற்றங்களே வந்ததுன்னு சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்ட மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம், இந்த விசுவாவாசு வருடம் அப்படின்றது மாற்றங்கள் தருமானா? உங்களுடைய ராசிய அதிபதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்திலிருந்து 3வது பாவகத்துக்கு தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் தனஸ்தானாதிபதி இருக்கிறதே சிறப்பு. இதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம். தனஸ்தானாதிபதி சனி பகவான் தான் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. தனகாரகன் அப்படின்றவர் குரு. தனகாரகனுடைய பார்வை உங்கள் மேலே படக்கூடிய தருணத்தில் தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையிலலாம் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த வருடம் பிறக்கப்பட்டு 23 நாள் பொறுத்துக்கிடுங்க. சித்திரை மாதம் 23 தேதிக்கு மேற்கொண்டு மன அழுத்தம் குறையும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் படிப்படியாக சரியாகும். குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உணவு சார்ந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த வருடத்தில் பிரமாதமாக இருக்கும். நான் சின்ன லெவல்லிருந்து பெரிய லெவல் வரைக்கும் உணவு சார்ந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் சனி பகவானோட சேர்ந்து தனகாரகனுடைய ஆதிக்கம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனாலையும், குரு பகவானுக்கு சுக்கிர பகவான் தான் வீடு கொடுத்துருப்பார். குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை, இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறதுனாலையும், செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் நிச்சயமாக உணவு சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். அதுபோக நீங்கள் செய்யக்கூடிய தானம் புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய சுப பலன்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களால் இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். நாம் செய்த பாவ புண்ணியம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாம் செய்ய போகிற பாவ புண்ணியம் இந்த வருடத்தில், இந்த விசுவாவாச வருடத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு மட்டும் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன்கள் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானத்தை பார்ப்பார். அந்த இடத்துல தானுங்க உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் தனகாரகன் இருக்கார், உங்கள் ராசியை பார்க்கக்கூடியவர். அப்போது செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலையும் மேலான ராஜயோகம் உங்களுக்கு உண்டு. யாருக்காவது நம்ம காசு பணம் யாருக்கிட்டையாவது வாங்கிட்டு கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் இருந்துருச்சு, அவங்க ஃபோன் பிளாக் பண்ணிவிட்டோம் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த வருஷத்துலையாவது நான் வாங்கின பணம் கொடுத்துட்றேனுங்க, ஜெபிக்காதீங்க, சாபம் விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பணத்தை கொடுத்து போடுறேனுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். எதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள்
நிச்சயமாக உங்களை தரமான இடத்துல, உயர்வான இடத்துல உட்கார வச்சிரும். பொதுவாக சம்பாதிக்கிறதுன்றது எல்லா நேரத்துலையும் சம்பாதிக்கலாங்க, ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். இது சாதிக்கிறதுக்கான ஒரு நேர காலங்கள். யாருடைய சாபம் நமக்கு வேணாம் பாருங்க. பொதுவாகவே குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதைக்கு வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தருணத்தில் யாருடைய வயிற்றெரிச்சலும் நமக்கு வேண்டாம். நாம் முன்னுக்கு போகிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த வருடம் இந்த வருடம். சித்திரை மாதம் 23ஆம் தேதிக்கே ஒரு மாற்றம் இருக்குது. இது மிகப்பெரிய மாற்றமாக இருக்குது. அதுபோக ஆவணி மாதம் 13ஆம் தேதி இன்னொரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஏற்கனவே பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழே இருக்கீங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக சனி பகவான் வச்சு செஞ்சிட்டார். இருந்த வேலையில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொடுத்துருக்கோம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருக்காது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுத்துருந்துருக்காது, இருக்கிற நகை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும். இந்த நிமிஷத்தில் எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஏற்படக்கூடிய சூழல் முழுக்க முழுக்க உங்களுடைய வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் தரும். சித்திரை மாதம் 23ஆம் தேதி ஏற்படக்கூடிய சூழல் உங்களுடைய மன அழுத்தம் குறையும், உடல் உபாதைகள் நல்லா இருக்கும், வீட்டில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். படிப்படியாக கார்த்திகை போய் மார்கழி மாதத்துலேயும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 8வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் மறைவக்கூடிய நேர காலங்கள் மார்கழி மாதம். இப்போது இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக வந்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் போகும் பொழுது ஆகஸ்ட் மாதம் வரும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஆவணி மாதம், புரட்டாசி மாதம். அந்த நேரத்தில் நிறைய நண்பர்கள் வாகனம் வாங்குவீங்க. என்ன ஒன்று அப்படின்னா, இந்த தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு 6வது பாவகத்தில் இருப்பார். அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறது, ஏதாவது லாட்ரி கிட்ரி வாங்கிறது, அடுத்தவங்க கிட்ட காசு பணத்தை கொடுத்து வைக்கிறது, அதிக வட்டி வருது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்குவாங்க. ஏன்னா 6வது பாவகத்தில் தனகாரகன் மறைஞ்சிருக்கக்கூடிய சூழலில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உங்களுக்கு மண்ணு மனையில் தான் இருக்கணும். ஒரு மண்ணில் போட்டாலும் அது புரோஜனமாக இருக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஏதாவது சங்கடமாகி போச்சுன்னா சிரமமாயிடும், முதலுக்கே மோசமாகி போயிடும் பாருங்கள். அதனால் கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். வாகனம் வாங்கலாமா? நிச்சயமாக உங்களுடைய தொழில் ரூட்டுக்கு தான் நீங்கள் வாங்குவீங்களே தவிர, தொழில் ஸ்தானத்துக்கு தான் நீங்கள் வாங்குவீங்களே தவிர ஆடம்பரத்துக்கு செஞ்சுக்கிட மாட்டீங்க. சொல்லப்போனால் மகர ராசியில் பிறந்தவங்க பெருசாக ஆடம்பரமாக இருக்கிறதுக்கெல்லாம் லாக்கிப்பட மாட்டாங்க. 10 ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும், பிழைச்சி காட்டி விடுவீங்க. 10,000 ரூபா கொடுத்தாலும் அந்த 10 ரூபா பொழப்பு தான் பிழைப்பீங்க. எப்பயுமே ஒரே மாதிரி தான். அதுபோக மகர ராசியில் பிறந்த பெண்கள் மாணவ செல்வங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும். அது வெளிநாடு வாய்ப்புகளாக இருக்கட்டும் அல்லது அரசாங்க வாய்ப்புகளாக இருக்கட்டும், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். இந்த அழகு சாதன நிலையங்கள் வச்சுருக்கிறேனுங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறேனுங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வருடம் சாதிக்கிறதுக்கு உண்டான வருடமாக இருக்கும். சமையல் துறையில் சமையல் கலைஞர்களாக நான் இருக்கிறேனுங்க, நான் மாஸ்டராக இருக்கிறேனுங்க, சமையல் மாஸ்டராக இருக்கிறேனுங்க அப்படின்னா, ஒன்று ஒரு தரமான ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படும், அல்லது நீங்களே ஒரு ஹோட்டல் வைக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தும். சமையல் கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுபோக இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கான்ட்ராக்ட் எடுத்து நான் செஞ்சு கொடுக்குறேனுங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா, அந்த மாதிரி நண்பர்களுக்காக இருக்கட்டும் இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். இந்த வருடத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சனி பகவான் மாறினது சிறப்பு. 2வது பாவகத்தில் ராகு வர்றது, 2 ராகு வராரு. புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய சாரத்தில் தான் ராகு வருவார், குரு பகவானுடைய பார்வையிலும் வருவார். 2ல் ராகு வர்றது நமக்கு பாதகமாக இருந்தாலும் குரு பகவானுடைய சாரம், குரு பகவானுடைய பார்வை. அப்போ குரு பகவான் நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு போகிறாருன்னா 9வது பார்வையாக நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு
அந்த குரு பகவானுடைய தனகாரகனுடைய சாரத்தில் தான் வராரு. நம்மளுடைய எண்ணம் புத்தி சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடாதீங்க, சரியா? வரக்கூடிய வருடம் என்ன? வந்த வருடம் விசுவாவசு வருடம் 1000 மடங்கு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், நம்மளுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய பதிவுகள் தாமதமாக நான் கொடுத்தாலும் நிச்சயமாக 100% இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாகவும் இருக்கும், ஆதாரபூர்வமாகவும் இருக்கும். ஒவ்வொரு மாதத்திலையும் கிரக அமைப்புகள் மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யும். ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. காற்று அடிக்கும் போது தான் தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிடணும். இந்த வருடம் உங்களுக்கு தரமான வருடமாகவும் மிக உயர்வான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.